கடன் கொடுத்தவங்க கூட எதிர்த்து வரப்போ தைரியமாக போயிடுவேன். கேட்டால் சொல்லிக்கிறலாம், அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு. இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தலைவாக படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரிய பதட்டமாயிடும். பார்க்குற இடம்லாம் புத்தகத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சூப்பர் இடம், நீங்கள் இதை படிங்கண்டுவாங்க. அப்படி தான் சமீபத்தில் சமுத்திரக்கணி எனக்கு புத்தகத்தை கொடுத்தாரு அண்ணன். கொடுத்துட்டு, தம்பி இது ஒன்று பண்ணுமாடா, இது ஒன்று செய்யும்டா, இந்த புத்தகத்தை படுறா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நான் பார்த்தாரு, டேய் இந்த புத்தகம் வேற ஒன்று பண்ணுதுடா உள்ள, இந்த புத்தகத்தை படுறான்டார். 2 புத்தகத்தை வாங்கியாச்சு. இப்போ எங்கன்னா எனக்கு அவருக்கு பார்க்குற இடத்துலாம் பயம். ஐயோ இந்த வந்துட்டாரு, புத்தகத்தை கொடுத்தமே படித்தானான்ட்டு கேட்பாரு சொல்லி இப்படி சுற்றி இப்படி போயிடுறது. ஏதாவது சந்திச்சா, ஏடா படித்தா, அண்ணன் படிச்சுனே, அண்ணா ஏன் கேட்குறேன்னு தூங்க விடலைண்ணே. அதே அந்த 10th பேஜுக்கிட்டலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே. 10th அதுக்கு மாதிரி ட்ராவல் பண்ண முடியலண்ணே. டே அது வேறு மாதிரி ஒன்று பண்ணுமுடா அப்படின்றது. அண்ணே கண்டிப்பாண்ணே விடவே மாட்டேனே. விடுறதா இல்லைண்ணே, படிக்கிறேண்ணே. ஐயோ கடவுளே சாமி, என்னடா பண்ணுறது. இப்படி தான் நம்ம வீட்டு பிள்ளை ஷூட்டிங்கில் இருக்கப்போ டக்குன்னு வேலராமத்தி அண்ணன் வந்தார். ஆகா, இவர் இப்போ நானும் எஸ்கே தம்பி எப்பவுமே ஏதாவது பேசிட்டே இருப்போம், சும்மா இருக்க மாட்டோம்னே. தம்பி அண்ணன் பயங்கம்னு எழுத்தாரு தெரியல, ஆமாம்மாண்டார். நம்ம ஏதாவது ஆரம்பிச்சு விடுவோம். அண்ணே அந்த டவுன் த ஒர்த் த வே அந்த புக் படிச்சுங்கன்னா எஸ்கே அண்ட் கேப்பாப்புல. தம்பி ஐயோ என்னாம இருப்பது த கிரிங் அவன் தானே எழுதுனது அது. தம்பி சரியானது தம்பி. அப்போ இன்னொரு புக்கு யார் இந்த ஸ்டேட் த வே, அது நல்ல சீனுக்கண்ணு தேவர் தம்பி. அப்படியா, என்ன தம்பி அது சரியான புக்குன்னு, அது நீங்கள் அந்த புக்கை படிச்சுக்கணும். இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், என்னடா ஸ்டேட் த வேன்றாங்க, டவுன் த வாட்டர்ன்றாங்க, இது என்ன புத்தகமாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் ஒரு புத்தகமும் தம்பி அந்த வாடிப்பட்டி வரராஜ பெருமாள் ஒன்று பண்ணாமல் ஒரு புத்தகம், சின்ன புத்தகம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன தம்பி அது 6வது, அது நீங்கள் எந்த புக்கு படித்தீங்க? இந்த 6வது பாகம் தம்பி. அண்ணன் அதில் 3வது பாகம் படிங்க, மிரட்டி இருப்பாப்பண்ணு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே வந்தது, அண்ணன் அவர் எது கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேனே, உங்களுக்கு தானே வரும், உங்களை கூப்பிடுவாருன்னு. ஏன் தம்பின்னு. இல்லை அவர் என்கிட்ட கேட்டார், சூரிய தம்பி புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டார். ஏதோ பேர் சொல்கிறாப்புல, க்ரைங் அப்படின்றாப்புல, டவுன் த வாட்டர்ன்றாப்புல, ஸ்டேட் த வேன்றாரு. என்ன புத்தகம் இதெல்லாம்? அண்ணன் புத்தகம்லாம் இருக்க மாட்டாருன்னே, ரொம்ப புத்தக பிரியர். அப்படியான்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூப்பிட்டு விட்டுங்க கேரவனுக்கு. தம்பி போங்க கூப்பிட்றான்னு. மேலே போனேன். குற்றப்பரம்பரை ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு, இன்னும் 2 புத்தகத்தை கொடுத்தாரு. தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சிங்களா இல்லையா? அண்ணன் குற்றப்பரம்பரை படிச்சிருக்கேனே. நான் படிச்சிருக்கேன். நீங்கள் படிங்க, நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள். சரிங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த 2வது பேட்ச் அந்த கயிறு இல்லை சிவப்பு கவுரு, அந்த 2வது பேட்சை தாண்டலை. 1 மாதமா வீட்டில் வரையே அந்த கயிறை ஏமா எடுத்தேன். என்ன எடுத்தீங்க? ஏன் எடுத்தேன்டா? அந்த கயிறு முதல் பக்கத்துலேயே அப்படியே கிடக்குது, இதில் ஏன் எடுத்தீங்க வரையா? கயிறு 10 பக்கம் நகலனுமுங்க. இதுதான் நம்ம ட்ராவல், புத்தக ட்ராவல்.